மனதுருக்கத்தின் தேவன். சமாதான கிருபை எல்லாம் அந்த மனதுருக்கத்தினாலே வருகிறதை பார்க்கிறோம். தேவன் மனதுருகி ஆண்டவருக்கு மகிமுண்டாடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் அவருடைய மனதுருக்கம். ஆண்டவர் மோசேயோடு கூட பேசும்போது அப்படித்தான் சொன்னார், எவன் மேல் இரக்கமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேலே கிருபையாய் இருப்பேனோ அவன் மேல. ஏன்னா அது தேவ சித்தம். கர்த்தருக்கு மகிமுண்டாடு. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மனதுருக்கம். நீங்க மனதுருக்கத்தை சரியாய் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா வேதம் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறது? ஒரு தேவனிடத்துக்கு வரணும். அவர் சொல்லுகிறாரு, நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவர். வரணும். எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யணுமா? உன் வழிகளை விட்டு, அக்கிரமத்தை விட்டு. ஆவியானவர் காலையில ஆராதனையில நம்ம கூட பேசுகிறார்னா உணர்ந்து கொள்ளணும். தேவனுடைய சத்தம் வருதுன்னு சொன்னா உணர்ந்து கொள்ளணும். கர்த்தர் என் கூட தான் பேசுகிறார், எனக்காக தான் பேசுகிறார், எடுத்துக்கொள்ளணும். அந்த வார்த்தை சொல்லுகிறது, தன் வழியை துன்மார்க்கன் விட்டாக வேண்டும். அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டுட்டு கர்த்தரிடத்துல வருகிற போது, பாருங்க, நீங்க இதுக்கு இந்த வசனத்தை நீங்க சரியாய் லேசாய் உணர்ந்து கொள்ளணும்னு சொன்னா லூக்கா 15:20 வாசின்னு சொன்னாங்க. போடப்பட்டிருக்கிறது இளைய குமாரனை குறித்து. இளைய குமாரன் பாருங்க, பாவம் செய்கிறான், தகப்பன் வீட்டை விட்டு ஓடுகிறான். திரும்ப ஒரு நாள் என்ன செய்யறானா? புத்தி தெளிந்த போது எங்க அப்பா வீட்டுக்கே நான் போவேன், பழைய வாழ்க்கைக்காக தேவனோடு கூட இருக்கிற இந்த உறவுக்கு திரும்புவேன் என்று சொல்லுகிற போது இந்த 20வது வசனம் சொல்லுகிறது, தகப்பன் ஓடி வந்து அவனை அணைத்து எதையெல்லாம் இழந்திருந்தான. பாருங்க, அந்த மனதுருக்கம் என்ன செய்யும் சொன்னா, எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை திருப்பிக் கொள்ள உதவி செய்யும். மத்தேயு 14:14 அப்படித்தான் சொல்லுகிறது. இயேசு வந்து பார்க்கிறார், திரளான ஜனங்களை பார்க்கிற போது வியாதிப்பட்டு இருந்தவர்களை எல்லாம் குணமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னென்ன வியாதி இருந்திருக்குன்னு தெரியாது, அந்த வியாதிகள் எவைகளால் வந்தது என்று தெரியாது. ஆனால் தேவனுடைய மனதுருக்கம் வருகிற போது எவைகளையும் அவர் பார்க்கிறதில்லை. இயேசு மகிமைப்படும்படியாய் குணமாக்கி கொண்டு போகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்தான், வஸ்திரம் இல்லாமல் இருந்தான், அதிகாரம் இல்லாமல் இருந்தான், ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தான், சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தான். என் வேதம் சொல்லுகிறது, தகப்பன் திரும்பவும் அவனை உடுத்துவிக்கிறதை பார்க்கிறோம், அதிகாரம் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம், சகலவித ஆசீர்வாதங்களினால நிரப்புகிறான். ஒன்றே ஒன்றுதான், மனம் திரும்பி தேவனிடத்திலே வா. தேவனுடைய மனதுருக்கம் என்ன செய்யுமா? கடந்து வரும். ஏன்னா அந்த மனதுருக்கம் எப்படி வருகிறது சொன்னா, அவர் தம்முடைய பிரமாணங்களை விட்டு, அவருடைய எல்லைகளை விட்டு வெளியே வருகிறார். ஏன்னா அவருடைய பிரமாணம் என்னன்னு சொன்னா, நீங்க ரோமர் 6:23 வாசிங்கன்னா ஒன்றே ஒன்றுதான், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம். அடுத்து கூடவே அந்த வசனத்தை முடிக்காம பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க அந்த இரக்கம். பாருங்க, தேவன் மனதுருகுகிற போது பிரமாணத்தை விட்டு வெளியே வந்து அவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம், மீட்டுக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே தேவனுடைய மனதுருக்கம் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் வெளிப்பட வேண்டும், வெளிப்படும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, லூக்கா 10 நீங்கள் வாசிக்கிற போது, ஒரு நல்ல சமாரியன் கடந்து வருகிற போது, நல்ல சமாரியனோடு கூட நீங்கள் இடைப்படுகிற போது, உங்களை காயங்களை கட்டுகிற சமாரியன், உங்களை பாதுகாக்கிற சமாரியன், உங்களை பராமரிக்கிற ஒரு சமாரியன், நல்ல சமாரியனுடைய மனதுருக்கத்தை போல கோடாகோடி மடங்கு கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம் பெரியது. அவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த மனதுருக்கத்தின்படி அவர் தம்முடைய கிருபையை ஊற்றுவார், அந்த உடன்படிக்கையை நினைப்பார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்துவார்.